வணக்கம். இலங்கை தமிழர்களா நாம நம்மட ஆதரவை யாருக்கு தெரிவிக்கணும்? சீமானா? விஜயா? நம்ம அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி நடந்த வரலாறுகள் ஊடாக நம்ம அதை பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். 2009லேருந்து வரோம். ஏன்னா 2009லேருந்து தான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்குது. 2010. 2009ல் இங்கே ஒரு போர் நடந்துச்சு. அந்த போரில் அப்பாவி மக்கள்களும் இருந்தாங்க. நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. நிறைய கர்ப்பிணிகள், பெண்கள், தாய்மார்கள் நிறைய பேர் இறந்தாங்க. அந்த டைமில் இந்த போரை நிப்பாட்ட சொல்லி ஏதாவது ஒரு எதிர்ப்பு நாம தெரிவிச்சோமா? நீங்களோ நானோ என்ன செஞ்சோம்? ஒன்றுமே செய்யலை. என்னன்னு சொன்னால் பயம். பயம் மற்றது ஒரு சுயநலம். என்ன சுயநலம்னு சொன்னால், எனக்கு நம்மளோட குடும்பம் முக்கியம், உங்களுக்கும் உங்களோட குடும்பம் முக்கியம், சொந்த பந்தம், நண்பர்கள் அவங்க முக்கியம். அதெல்லாம் அமைதியாக அப்படி இருந்துட்டோம். அது இப்படியே கடந்தும் போயிட்டோம். ஆனால் இங்கே அந்த யுத்தம் நடக்கக்குள்ள அங்கே அந்த யுத்தத்தை நடத்தினவங்களோட தான் அந்த கட்சியில தான் சீமான் என்ற ஆள் இருக்காரு. கருணாநிதி காங்கிரஸில் கூட்டணியோட இருந்தாங்க. அப்போ அந்த கட்சி தான் இருக்காரு. அப்போ காங்கிரஸ் தான் இங்கே யுத்தத்தை நடத்துது. காங்கிரஸில் கூட்டணி தான் கருணாநிதி இருக்காரு. அப்போ அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் யுத்தம் நிற்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லி சீமான் போராட்டம் நடத்தார். நிறைய வெளியில் வந்து கட்சியிலேருந்து வெளியில் வந்து கருணாநிதிக்கு திமுகவுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாரு. நடத்தினோடனே பாதுகாப்பு சட்டத்தில் 2009 இங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள பாதுகாப்பு சட்டத்தில் 3 தரம் சீமானை கைது செஞ்சு திமுக உள்ள போட்டு இருக்குது. இங்கே யுத்தம் நடக்கக்குள்ள நம்மட உறவுகள் செத்து கொண்டிருக்குது. நம்ம அமைதியாக இருக்கும். அது சுயநலம். அதை நான் தப்புன்னு சொல்லலை. நானும் அமைதியாக இருந்தேன், நீங்களும் அமைதியாக இருந்தீங்க. ஆனால் உங்களுக்காக போராட்டம் நடத்தி அவன் சொந்த பந்தம் சுதந்திரம் இல்லாதையும் விட்டுட்டு ஒருத்தன் போய் ஜெயிலில் இருக்கானண்டா அந்த நன்றி கடன் உங்களுக்கு இருக்கா? முதலாவது இல்லை. சரி, சீமான் இப்படி நம்மட யுத்தத்தை நிப்பாடுங்கன்னு சொல்லி போராடி ஜெயிலுக்கு போறார். ஒரு ஆள் ஜெயிலில் இருக்கார். சில விஜய் ரசிகர்கள் அந்த மக்கள் மன்றத்தில் கேட்காங்க, யுத்தம் நடக்கக்குள்ள சீமான் அங்கே போனார், ஜெயிலில் இருந்தார்ரா. ஜெயிலில் இருந்து எப்படி வார வெளியில் வேற இல்லாது. அப்போ ஜெயிலில் இருக்கிற ஒரு ஆள். இன்னொரு ஆள் விஜய் என்றால் இங்கே சைட்டுக்கு வருவோம். ஒருத்தன் ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கொண்டு குவிக்கானு சொன்னாமன் பலமான ஆள் என்று தெரிஞ்சு இவர் தமிழ் உறவுகளுக்கு பக்கம் நிற்காம அந்த கொண்டு குவிச்சவன் கையில ரத்தம் காயறதுக்கு முன்னுக்கே போய் இளைஞரை பதவி கேட்டு கடிதம் அனுப்பினார். அப்ப நம்மளுக்காக போராடி அவன்ட சுதந்திரம் அவன்ட சொந்த பந்தங்கள் எல்லாம் இழந்து ஜெயிலுக்கு போன ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணணுமா, இல்லை நம்மள இனத்துக்கே துரோகம் செஞ்சு அதெல்லாம் தண்ட சுயநலத்துக்காக போய் தனக்கான பதவியை கேட்ட ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? சீமானா விஜயா? ஒரு நன்றி விசுவாசம் இருந்தா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ரெண்டாவது, இலங்கை தமிழர்களை கேவலப்படுத்தி இதுவரைக்கும் 3 படம் வந்திருக்குது. ஃபேமிலி மேன் என்ற ஒரு வெப் சீரிஸ், ஜாட் என்ற ஒரு திரைப்படம், கிங்டம் என்ற ஒரு திரைப்படம். இந்த 3 படத்துலையுமே வந்து இலங்கை தமிழர்களை கேவலப்படுத்திப்பாங்க. அதுல அந்த கிங்டம் என்ற படம் விஜய் தேவரகுண்டா நடிச்ச படத்துல வந்து ஒரு ஆள் சொல்லுவாரு, இந்த மண்ணுல ஏதோ இருக்குதாண்டா, இந்த மண்ணுக்கு வந்தோடனே ஒரு அரக்க குணமும் ஒரு கொடூர குணமும் வருதா அப்படின்னு சொல்லி. இந்த 3 திரைப்படத்துக்கும் எதிரா ஒரு கருத்து ஒரு எதிர்ப்பு நம்ம தெரிவிச்சோமா? ஏன்னா நம்ம ரோசம் மானம் சூடு சொரணை எல்லாமே எழுந்து போயிருக்கோம். அப்படிதான் இருக்கு. நம்ம அதெல்லாம் வி சப்போர்ட் விஜய் என்று சொல்லி தெரிவிக்கிறோம். ஒரு நன்றி கடன் கூட இல்லாம தான் இருக்கணும் நம்ம. சரி, இந்த 3 படத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி கடைசியாக வந்து அந்த கிங்டம் திரைப்படத்துக்கு எதிராக கூட போராட்டம் நடத்தினது நாம் தமிழர் கட்சி. ஒரு ட்வீட் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஜய்ட்டு இருந்து வராது. ஏன் வராது? இந்த அவர படம் அங்கே ஓடும். அந்த எந்தெந்த மாநிலத்தில் இந்த அந்த படங்கள் வந்துச்சோ இலங்கை தமிழர்களுக்கு எதிராக அவர படம் அங்கங்கே ஓடணும். அதுக்காக ஒரு எதிர்ப்பும் இல்லை, ஒரு ட்வீட்டும் இல்லை. அப்போ இலங்கை தமிழர்கள் அந்த கேவலப்படுத்தின அந்த திரைப்படத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தின சீமானா, அதுக்கு அமைதி காத்த விஜயா? இலங்கை தமிழர்களை பற்றி உணர்வு பூர்வமா ஒரு கவலையா ஒரு ஒரு கோபமா பேசக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எவருமே இல்லை, சீமா மட்டும்தான். சில பேர் அதுல சீமான்ல ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அப்படின்னா ப்ரொமோஷனுக்காக யூஸ் பாவிக்காரன்னு சொல்லி ப்ரொமோட் பண்றதுக்காக பாவிக்கார ஈழ
பிரச்சனையை, இலங்கை தமிழர்கள பிரச்சனை சரி ப்ரொமோஷனுக்காக பயன்படுத்துறதே வச்சுக்கொள்வோம். சிஎம் ஆயிட்டாரா? ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்துறது ஒரு வெற்றிக்கான ஒன்றை தானே பயன்படுத்துவோம். ஒரு தேர்தலில் பயன்படுத்தினார், தோத்தாரு. 2வது தேர்தலில், 3வது தேர்தலில், 4வது தேர்தலில், அப்படி 16 வருஷமா அதே இதை ஏன் பயன்படுத்தணும்? தோக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஏன் பயன்படுத்தணும்? வெல்ற ஸ்ட்ராட்டஜி போயிடலாம் தானே. திமுக திராவிட கொள்கைக்கு போய்க்கலாம் தானே. ஏன் தமிழ் தேசிய கொள்கை ஏன் அப்படி ஒரு பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்குது? அதுக்கு நம்ம ஒரு நியாயம் இருக்கணும் இன்னமும் அதில் முடிவு அணிக்க. அந்த 2010ஆம் ஆண்டு 2009 சீமான் ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலேருந்து வந்து நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிக்காரு. சரியா? இங்கே இவர் என்ன செய்யறாண்டா, அந்த டைம்ல நிறைய தமிழ் தேசியவாதிகள் என்ன செய்றாங்கன்னா, இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்குது, இப்படி ஒரு அங்க ஒரு மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு துன்பம் இழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு கையெழுத்து பேட்டி நடத்துறாங்க. எல்லா நடிகர்களும், பெரும்பாலான நடிகர்கள் அதுல சைன் வச்சு கொடுக்காங்க. விஜய் கிட்ட போய் கேட்ட உடனே விஜய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். இவனை தான் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்க. இலங்கை தமிழர்களுக்காக நிதி சேகரிக்காங்க. அங்கே பல பேர் கஷ்டப்படுறாங்க, யுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்குன்னு சொல்லி எல்லாரும் அவங்க தொகைகளை கொடுத்து கொண்டிருக்காங்க. நாம் தமிழர் நிறைய அந்த யுத்தம் நடக்கக்கூடிய நிறைய குருதி பொதிகள், நிறைய உணவுப் பொதிகள் எல்லாம் சேகரித்து ஏன்னா சேகரித்து தான் கொடுக்கலாமா அவங்க அவங்களோட சொந்த நிதி கூட இல்லை. இப்போ கூட அவங்களோட திறன் நிதி என்று குற்றச்சாட்டுப்படுது. அதை நம்ம வாரணதுக்கு தான் ஏன்னா அவங்க ஒரு பணம் படைத்த ஒரு கட்சி இல்லை. அவங்க ஒரு சாமானிய மக்கள்களால் ஒன்று சேர்ந்து நடத்தப்படுற ஒரு கட்சி. அவங்க அப்படி அனுப்பிக்காங்க. அதே இதில் வந்து நடிகர்கள்கிட்ட பணம் சேகரிக்கப்படுது. எல்லாரும் சிலம்பரசன் அவர் ஒரு யூனியர் நடிகர். அவர் பெரிய ஒரு படம் பெருசா வெற்றி படம் அமையவும் இல்லை. அவர் 1 லட்சம் கொடுக்காரு. மனோரமா 20,000, மன்சூர் அலிகான் 60,000, விஜய் போட்டது 500 ரூபா. உங்களை இதை விட கேவலப்படுத்துறதுக்கு ஒருத்தனாலே இயலாது. அவர்கள் திரு மன்சூர் அலிகான் 25,000, தொல் திருமாவர்கள் 50,000, ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், குட்டி பத்மினி 5,000, நடிகர் RV பரதன் 1 லட்சம், திரு சிம்பு அவர்கள் 2 லட்சம். இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்கள் நியாயமா ஒரு நன்றி விசுவாசத்தோட ஆதரவு தெரிவிக்கணும்னு சொன்னா சீமானுக்கு மட்டும்தான் தெரிவிக்கணும். விஜய் என்ற ஒருத்தனுக்கு தெரிவிக்க. சரி, தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வருவோமே. தமிழ்நாடுன்றது என்ன? தமிழர்கள் வாழ்ற இடம். அப்ப தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அங்க வந்து தமிழ் இல்லை, தங்கிலீஷ் தான் இருக்குது. ஒரு வசனம் பேசுறாங்கன்னு சொன்னா அந்த வசனத்துல 10 சொற்களிக்கான்னு சொன்னா அதுல 8 சொல் வந்து இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தையா இருக்கும். அதுல 2 சொல் தான் வந்து தமிழ் சொல்லாயிருக்கும். ஆனா தமிழ்ல பேசுறேன்னு சொல்லுவாங்க. அத தமிழ்ன்றது உங்களோட தாய்மொழி. உங்களோட தாய்மொழியை கொலை செய்யறதும் தாயை கொலை செய்யறதும் சமந்தான். சரியா? அப்படிப்பட்ட ஒரு தாய்மொழிக்கு தமிழுக்கு ஆக பேசிக்கொண்டிருக்க ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. விஜய் அதை பத்தி பேசி நான் இது வரைக்கும் கேள்விப்படலை. அங்க வந்து அதியமான் வளைவண்டு ஒரு வளைவண்டு இருந்துச்சு. பல காலம் வச்சிருக்கு. அதியமானான்னு சொன்னா அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு அரசன் வந்து அதியமான் அவ்வை அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தான்லாம் சொல்லுவாங்க. அதியமான் வளைவண்டு ஒரு பேர் ஒன்று இருந்துச்சு. அது போன வருஷம் என்னஞ்சாங்கன்னு சொன்னா அந்த வளைவோட பேரை பெரியார் வளைவு மாத்தாங்க. ஈவிராவோட பேருக்கு மாத்தினாங்க. அதுக்கு எந்த கட்சிகளுமே எதுவுமே விஜய கட்சி கூட எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி போராடி அந்த பேரை திரும்ப அதியமான் வளைவண்டு மாத்தினாங்க. தமிழுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வளங்கள், காடுகள், மலைகள், நதிகள் என்று பேசுற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மக்களோட நிற்கிறதாரு, மக்களுக்காக நல்லது செய்ய வந்து மக்களோட நிற்கிறதாரு. எந்த ஒரு போராட்டத்தில் இவர் கலந்து கொண்டிருக்காரு? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முகத்துக்கு மாஸ்கை போட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் எடுத்து போய் அதுவும் அவரை கொண்டு நிப்பாட்டினாங்க என்றதை அவர் கொண்டு நிப்பாட்டின அந்த ஆக்களே ஒத்துக்கொண்டாங்க. சரி, செவிலியர்கள் நர்ஸ்மார் போராடுறாங்க, சீமான் போய் நிற்பான். வைத்தியர்கள் போராடுறாங்க, சீமான் போய் நிற்பான். ஆசிரியர்கள் போராடுவாங்க, சீமான் போய் நிற்பார். ஸ்டெர்லைட் போராட்டம், மீத்தேன் ஈத்தேன், 8 வழிச்சாலையில் பக்கத்தில் விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்குது. ஏன்னா கொஞ்சம் விவசாய நிலம் தான் தமிழ்நாட்டில் மிஞ்சிக்கு. எல்லா இடத்துலையும் பில்டிங்காக கட்டி போட்டாங்க. மற்றது பரந்துரு விமான இப்படி எல்லா போராட்டத்திலையும் பண்ணிக்கிற ஒரே ஒரு மனுஷன் சீமான் தான் தமிழர்களுக்காக. அப்படி நீங்கள் தமிழர்களுக்காக சப்போர்ட் பண்ணுற ஒருத்தனுக்காக சப்போர்ட் பண்ணணும்னாலும் சீமானுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் சீமான் நடத்தின கூட்டத்தில் ஒரு உயிர் போய்க்கிட்டு இருந்துச்சா? ஒருத்தனுக்கு கால் உடைஞ்சு கை உடைஞ்சு இருந்துச்சா? இது வரைக்கும் விஜய் நடத்தின கூட்டத்தில் வந்து 57 பேர்கிட்ட செத்திக்காங்க. ஒரு இரங்கல் தெரிஞ்சுக்காரா? சரி, அந்த 41 பேர் வந்து கரூர் விஷயத்தில் செத்தாங்க தானே அந்த ஸ்டாம்பேட்ல.
அதுல திரும்பி அவங்கள பார்க்க போல கூட்டம் கூடும்னு சொல்லி. ஆனா விஜய் திரிஷாவோட கல்யாணத்துக்கு போகக்குள்ள கூட்டம் கூடாது. திரிஷாவோட ஞாயிறு பிறந்த நாளுக்கு போகக்குள்ள கூட்டம் கூடாது. மத்த இடங்களுக்கெல்லாம் போகக்குள்ள கூட்டம் கூடாது. இவரு சாப்பிட்டுக்கு போகக்குள்ள மட்டும் தான் கூட்டம் கூடும். எங்க வேணும் அந்த கூட்டம் அந்த டைம்ல? சரி கூட்டம் கூடும். அந்த டைம்ல போகல. அதுக்கு பிறகு அதுல 4 குழந்தைகள் செத்துச்சு. சின்ன 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 பிள்ளைகள் செத்துச்சு. அவங்களோட சமாதிக்கு போய் ஒரு மாலை போட உனக்கு மனம் வந்துச்சா? உனக்கும் அந்த சாவுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? இப்ப அவங்க சொல்றாங்க விஜய்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி. ஓகே. விஜய்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க கார் எடுத்து போறீங்க. ஒருத்தர் ஆக்சிடென்ட் பட்டு இறந்துட்டாரு. பைக்ல போகக்குள்ள இறந்துட்டாரு. உங்களால நித்திர கொள்ள முடியுமா முதலாவது? நம்ம அடிச்சு ஒருத்தன் செத்துட்டானே என்ற குற்றுணர்வுல நீங்க ஒரு 2, 3 வருஷத்துக்கு அந்த குற்றுணர்வு இருந்து கொண்டே இருக்கும். ஆனா தன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டாங்க. அது விபத்தோ ஏதோ சதியோ அது அங்கால பக்கம் இருக்கட்டும். விஜயை பார்க்க போற நண்டு போட்டானே வந்தவனுங்க 40 பேர் செத்தாங்க. அவங்கள நீ வீட்டுக்கு ரிசோர்ட்ல கூப்பிட்டு ஆள் இரங்கல் தெரிவிக்க. அவங்க செத்து 30 நாள்ல நீ போய் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் போய் நின்று டான்ஸ் ஆடுற. அப்போ எப்படிப்பட்ட ஒரு சைக்கோ மனநிலை ஆகிக்கும். இவன் தான் நான் மக்களுக்கு அணிக்கிறேன், மக்களுக்கு சார்ந்து போராடுறவன், மக்களுக்காக ஆட்சிக்கு வரவன் தானே. மாமன் சீர் வரிச்சு தாராள மாதிரி பொண்டாட்டியும் பிள்ளைகளும் வீட்டு விட்டு வரிச்சிட்டு போட்டு மாமன் சீர் வரிச்சு. அதே திமுக அதே இலவச கொள்கையில கொண்டு வரான். திமுக 2000, இவர் 2500. இப்போ மக்கள்ற காசு எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது இலவசம் இல்லை, அது சரிதானு சில பேர் வாதிடுறீங்க. மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காசை வர விட்டு மக்களுக்கு திருப்பி கொடுக்குறனா நீ அரசாங்கம் நடத்துறியா, வட்டி கடை நடத்துறியா, சீட்டு சீட்டு கடை நடத்துறியா, இல்லை வேற நடத்துறியா? அரசாங்கம் அதை செய்யக்கூடாது. இப்போ கல்வின்றது ஒரு இடத்துல போய் படிக்கணும், ஒரு நிறுவனத்தில் படிக்கணும், அதை அரசாங்கம் நடத்தணும். அரசாங்கம் அதுக்காக தான் வரி வசூலிக்கணும். அதில் படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கான சம்பளம் மற்ற தேவைகளுக்கானது அரசாங்கம் வரியூடாக செய்யலாம். உன்னோட காசை வேண்டி திருப்பி உனக்கே நான் தரணும் பண்ணேன், நான் என்னதுக்கு அரசாங்கம் நடத்தணும்? அதுக்கு என்னதுக்கு அரசாங்கம்? அது பேங்க் செஞ்சு கொண்டு நினைக்குது, சீட்டு கட்டுறாக்கள் செஞ்சு கொண்டு நினைக்காங்க. இப்படி மொத்தமா மக்களுக்கு ஆகவே இல்லாம இருக்கிற, மக்களுக்கு என்று இல்லாம ஒரே ஒரு கட்சி விஜய கட்சி, புதுசா வந்த கட்சி. மற்ற திமுக அதிமுக எல்லாம் அதே இதுக்குலாம் போகுது. இங்க மக்களுக்கு அன்னிக்கிற ஒரே ஒருத்தம் வந்து சீமான் நாம் தமிழர் கட்சி மட்டும். இங்க வந்து பார்த்தா தான் தெரியும் தமிழ் தேசியத்தில் அவசியம் என்னன்னு சொல்லி. இந்தியாவில் இருக்கிறதால விளங்குமே. தண்ட வலிய மக்கள்கிட்ட திணிக்கிறவன் தலைவன் இல்லை, அவன் தருதலை. மக்கள்ற வலிய தண்ட வழியா நினைக்கிறவன் தான் தலைவன். அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டு என்ன வலி? கொண்டாடி விட்டு கொடுப்பது வலி, அது உண்ட பிரச்சனை, மக்களோட பிரச்சனையா? ஒரு வழி உண்ட வழியை மக்கள்கிட்ட திணிக்கப்படாது, மக்களோட வழியை உண்ட வழியை ஏற்றுக்கொள்ளணும், அதான் தான் தலைவன். அப்படி ஒவ்வொரு போராட்டத்திலையும் மக்களோட வழி இந்த போராட்டத்தில் போய் நிற்கிறவன் சீமான். சீமான்ல வைக்கிற குற்றச்சாட்டு லோகண்டா பார்ப்போம். நம்ம முதலாவது என்னன்னு சொன்னா திரள் நிதின்னு சொல்லுவாங்க. அவங்க திரள் நிதி சூறையாடல்னு சொல்லுவாங்க. திரள் நிதி இல்லாம இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கட்சியை அத்தனை 8 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு கட்சி எப்படி நடத்தும்? இப்போ சீமான் பெரிய ஒரு அம்பானிட குடும்பத்திலேருந்தோ அதானிட குடும்பத்திலேருந்து வரல, ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல வந்து ஒரு 4-5 படம் எடுத்தீங்க, அதுலேயும் பெரிய பெரிய சம்பளத்துக்கு போகல, கோடிக்கணக்கில் எல்லாம் போகல. அப்படி இருக்கிறவன ஒரு கட்சியை உணர்வு பூர்வமா ஒரு இனத்துல பெரிய ஒரு படுகொலையில தொடங்கின கட்சி, உயிர்குவியல தொடங்கின கட்சி, இலங்கை தமிழர்கள உயிர்கள்ல தொடங்கின கட்சி, அது உணர்வுபூர்வமா. அப்படி இருக்கக்குள்ள அப்படி ஒரு கட்சியை 8 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டை நடத்தணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய பணம் வேணும்? ஒரு கூட்டம் போறதுக்கு குறைஞ்ச ஒரு 25 லட்சம் வேணும். ஒரு துண்டு சீட்டு அடிக்கிறதுக்கு பணம் வேணும். டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துக்கொள்ளுங்க. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து க்ரௌட் சோர்ஸ் ஃபண்டிங் செஞ்சுதான் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. என்னது? திரள் நிதி. அமெரிக்காவில் இருக்கிற அந்த பெரிய அமெரிக்கா நாட்டிலேயே ஒரு ஜனாதிபதி வந்து திரள் நிதியில தான் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா சீமாஜர் என்ன தப்பு? சின்ன சின்ன குழந்தைகள் உணர்வுள்ள கொண்டு கொடுக்கல காசு, பெரிய பெரிய ஆக்கள் மட்டும் வெளிநாட்டுல இருந்து வர ஆக்கள் மட்டும் கொடுக்கல காசு. அங்க இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் உண்டியல்ல காசு எடுத்து கொண்டு கொடுக்குறாரு. அந்த உணர்வு அங்க இருக்கு. அந்த அந்த உணர்வு, தமிழ் உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா வருது மக்களுக்கு. அது அழகா விளங்குது. அதை பாருங்க நீங்க. அப்ப திரள் நிதி இல்லாம எந்த ஒரு அரசியல் கட்சி நடத்துறாது. சின்ன ஒரு சங்கம் நடத்துறதுக்கே சந்தா பணம் கேட்குறீங்க நீங்க. ஒவ்வொரு சந்தத்துல இது நடத்துறதுக்கு நடக்குதா இல்லையா? ரெண்டாவது வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்லுவாங்க. அவன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் பண்ண ஒரு காதலிச்சான். ஒரு ஒரு பெண்ணை கல்யாணத்துக்கு முதல் காதலிச்சான். இப்போ
கல்யாணத்துக்கு பிறகு சரியா இருக்கானா குடும்பத்தோட என்றுதான் முக்கியம். கல்யாணத்துக்கு பிறகு இருக்கான் சரியா தான் இருக்கான். விஜய் மாதிரி பொண்டாட்டி விட்டு போட்டு 52 வயதுல போய் இன்னொருத்தியோட போகல. பொண்டாட்டி 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு சரியா. அவன் தன் குடும்பத்துல நிற்கான். கடைசி எலெக்ஷனுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு கூட பொண்டாட்டியை கொடுத்து வந்தான். அப்ப பாலியல் குற்றவாளின்றது வந்து திமுக ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவளை விஜயலட்சுமியை கூட்டிட்டு வந்து செஞ்சதால வந்த ஒரு கதை தானே தவிர அதுல எந்தவித உண்மையும் இல்லை. மூணாவது இனவெறி, அது கட்டாயம் தேவை. தமிழ்நாட்டில் கட்டாயம் தேவைன்னா தமிழ் செத்து போயிடுது, உணர்வும் செத்து போயிடுது. தமிழ்நாட்டு கட்டாயம் தேவையான ஒன்று வந்து அந்த இனப்பற்று, அது இனவெறி இல்லது, இனப்பற்றது தமிழ்ல இருக்கிற ஒரு அதீத பற்று தான் அது. அது மிக முக்கியமான ஒன்று. இலங்கை தமிழர்களும் சரி, இந்தியாவில் இருக்கிற தமிழர்களும் சரி வைக்கிற குற்றச்சாட்டு ஒன்று பொய் பேசுறாரு. சரி, ஆமக்கறி, மானூறுகாய், மற்றது AK-47 இன்னொன்று சொல்லலாம் பொய் பேசுறாரு. அது பொய் என்று எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? நான் உண்மை என்று நிரூபிக்கல. அது அதே மாதிரி தான் அதை பொய் என்று உங்களால் நிரூபிக்கிறாது. ஏன்னா நீங்க இடத்துல இல்லை, நானும் இடத்துல இல்லை. அங்க இருந்த ஒரு ஆள் சீமான் பொய் என்ற குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கலாது. அப்ப தெளிவா யோசிங்க, இலங்கை தமிழர்கள் தெளிவா யோசிங்க. யாருக்கு நம்ம ஆதரவு வழங்கணும் என்ற மூளையை ஜோதிச்சு கொஞ்சம் செய்யுங்க. சும்மா 4 படத்துல நடிச்சு தாண்டதுக்காக போய் அவனுக்கு ஆதரவு வழங்கப்படாது சரியா. அவர் விஜய் செய்யறதே முதலாவது கிரைம். அவர் முதல் ஒரு 10-15 வருஷம் ஒரு கட்சியை தொடங்கி இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அரசியல்படுத்தி அதுக்கு பிறகுதான் முதலமைச்சர் வேட்பாளர்களை பெறணும். அவர் இப்போ அந்த சினிமா புகழ் அப்படியே அரசியல் புகழுக்கு பயன்படுத்த பார்க்குறாரு. அதே முதலாவது ஒரு கிரைம், அது ஃபேம்ஸ் அபியூஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ ட்ரக்ஸ் என்னன்னு சொன்னால் போதைப்பொருள், ட்ரக்ஸ்ன்றது மருந்து, ட்ரக்ஸ் அபியூஸ்ன்றது போதைப்பொருள். இப்போ அந்த டைமில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 இருமல் பாணி கஃப் சிரப் வந்து அல்கஹால் இருக்கும், அதில் கடும் குறைவாயிருக்கும். அதில் ஒரு 4-5 இருமல் பாணியை வண்டி குடிச்சிடுறது வந்து என்னதுக்குன்னு சொன்னால் போதையை ஏற்படுத்துறதுக்கு. அது ட்ரக்ஸ்ன்றது மருந்து இருமல் பாணி, அதை அபியூஸ் பண்ணோம்னு சொன்னால் போதைப்பொருள். அப்படிதான் நவீன் இது எல்லாமே வந்து மருந்து தான். அதே போல தான் வந்து இவர் செய்கிறது புகழ், சினிமாவில் இருக்கிற புகழை வந்து ஃபேம் அபியூஸ் செய்கிறார் அவர். இப்போ கிரைம் அது செய்கிறது. அப்படி செய்யப்படாது. ரசிகர்களை முதல்ல அரசியல்படுத்தணும், அவரை கொள்கையை சொல்லணும். இந்த வழியில் போங்க, நம்ம இதைத்தான் செய்கிறோம், இது தேவை, என்னதுக்காக இந்த கொள்கை தேவை என்றதை சொல்லி ஒரு 10 வருஷம் அவனுங்களை அரசியல் படித்து அதுக்கு பிறகு அந்த அரசியல்வாதியாக அவர் வந்து எலெக்ஷன் நிற்கணும். நடிகராக எலெக்ஷன் நிற்கக்கூடாது, தவறு.